சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக சொல்கிறாங்க, நினைவு யாத்திரையில் இருக்கிறதுக்கான பயிற்சியை செய்து கொண்டே இருக்கணும். யார் அப்படி நினைவில் ரொம்ப கவனம் வைக்கிறாங்களோ அவங்க சதா மகிழ்ச்சியாக இருக்கலாம், சதா மலர்ந்த முகத்தோடு இருக்கலாம். மேலும் நினைவில் இருக்கிறவங்களுக்கு தான் பாபாவோட உதவியும் கிடச்சிட்டே இருக்குங்கிற. மேலும் இந்த மாணவ வாழ்க்கை, இறை மாணவ வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பாபா சொல்கிறாங்கன்னா, இந்த இறை மாணவ வாழ்க்கை எப்படி ஸ்டூடெண்ட் லைஃப் பெஸ்ட் லைஃப்னு சொல்கிறாங்க, சிறந்த வாழ்க்கைன்னு. அப்படி நீங்கள் இந்த வாழ்க்கையில் ரொம்ப சிரித்து கொண்டு விளையாடி கொண்டு மகிழ்ச்சியாக ஞான டான்ஸ் ஆடிக்கொண்டு இந்த வாழ்க்கையை நீங்கள் கழிக்க வேண்டுங்கிறார். அந்த அளவுக்கு குஷி என்பது இருக்கணுங்கிறார். ஏன்னா நமக்கு உள்ளே புரிஞ்சுக்கணும், நான் இந்த படிப்பை படித்து இளவரசன் இளவரசி ஆக போகிறேன், பிரின்சஸ் ஆக போகிறேன், இது அப்படிப்பட்ட காலேஜில் நான் படிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணுங்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, நம்ம படித்து இளவரசன் இளவரசி ஆகிறோம், மேலும் மற்றவங்களுக்கும் நாம் இதை கற்றுக் கொடுக்கணும். ராஜ யோகத்தை படித்து ராஜா ஆகணும், பிரஜைகள் கிடையாது, பிரஜைகளை நீங்கள் உருவாக்கணுங்கிற. இப்போ நமக்கு பாபா படிப்பிக்கிறாரு, ஆனால் அவர் படிக்கிறது இல்லை. அப்படின்னா அவர் சுப்ரீம் டீச்சர், அவர் யார்கிட்டேருந்து எதையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த கீதை தான் நம்மளுக்கு பிராப்தியை அழிக்கக்கூடியது. மற்றபடி பல பிறவியாக நம்ம கீதையை பக்தியில் படிச்சுட்டு வந்திருக்கலாம், ஆனால் அதில் எந்த ஒரு பிராப்தியும் இல்லை. அதெல்லாம் படித்து கீழே தான் வந்துட்டீங்கன்னு சொல்கிறேன். பாபா மேலும் சொல்கிறாங்க, நீங்கள் முரளியை டெய்லி கண்டிப்பாக படிக்கணும், கேட்கணுங்கிற. எப்படி லௌகீகத்தில் கூட கீதையை டெய்லி படிக்கிறாங்க, இப்போ உண்மையாக இப்போ நாம் இந்த ஒரு உண்மையான கீதையை டெய்லி படிக்கணும், டெய்லி முரளியை கேட்கணுங்கிற. ஆத்ம உணர்வில் இருக்கணுங்கிற. தேக அபிமானத்தை விட்டுறணும். தேக அபிமானத்தை விட்டுறதுன்னா பாபா சொல்கிறாங்க, ஒரு பாபாவோட நினைவு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். சொந்த பந்தங்கள், நண்பர்கள், இவங்களெல்லாம் நீங்கள் மறந்துடணும். ஒரு பாபா கிட்ட எல்லா சம்பந்தத்தையும் வைக்கணும். அப்பாவாக இருக்கார், டீச்சராக இருக்கார். அப்போ சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு முரளி மூலமாக கிடைக்கும். டீச்சராக பார்த்துக்கிறீங்களா, நல்லது எது கெட்டது எது எல்லா அறிவுரையும் பாபா கொடுப்பார். பாபா கிட்ட எதையுமே மறைக்க வேண்டாம், எல்லாமே சொல்லிடுங்கன்னு சொல்கிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இந்த சரீரத்தை கூட மறந்துடுங்க, ஆத்மான்னு புரிந்துட்டு ஆத்மா அபிமானியாக இருந்து என்னை நினைவு செய்யுங்கிற. மேலும் பாபா சொன்னாங்க, சிலருக்கு அந்த தைரியம் இருக்கிறதில்ல, போர்க்களத்தில் இருக்காங்க, மாயா சண்டை போடும்போது என்னால் இப்படியெல்லாம் பாபா சொல்கிற மாதிரி ஸ்ரீமத் படி நடக்க முடியுமோ, இதை வெற்றி அடைய முடியுமோ அப்படின்னு பயந்துக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, பயப்படாதீங்க, இதில் நீங்கள் தைரியமாக இருந்து சண்டை போடுங்க. மாயா கூட சண்டை போட்டால் தானே ஜெயிக்க முடியும். சண்டையே போடலைன்னா நீங்கள் பலசாலி ஆக ஆக அதுவும் பலசாலியாக சண்டை போட தான் செய்யுங்கிறார். குத்து சண்டையில் நிற்கிறீங்கன்னா போர்க்களத்தில், அப்போ எதிரி அடிக்க தானே செய்வாங்க, குத்து சண்டையில் அடி விழுக தானே செய்யும். அதை பார்த்து குழப்பமடையாதீங்க, பாபா நினைவிலே இருங்க, அப்போ அவருடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி வைத்தியரோட மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த நோய் உள்ளுக்குள்ளே இருக்கிறது வெளியே நிறைய வரும், அதுக்கப்புறம் அது நிரந்தரமாக போயிடும். கொஞ்சம் தூக்கி விடும் காய்ச்சலோ அந்த நோயவோ, அதுக்கப்புறம் நிரந்தரமாக போயிடும். அதுபோல் பாபாவோட நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, ஸ்ரீமத் படி நடக்கிறீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி இல்லாததெல்லாம் இப்போ வரும். தலைகீழாக எண்ணங்கள் நிறைய வரலாம், காமம் கோபம் எல்லாம் அதிகமாகலாம். அதை கண்டு பயப்பட்டுறாதீங்க, புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வருது நம்ம கிட்டேருந்து வெளியே போகிறதுக்கு. அப்போ நம்ம இன்னும் பாபா கிட்ட நம்ம நினைவு யாத்திரையை அதிகப்படுத்தி நீங்கள் அதை வெற்றி அடைஞ்சிட முடியும். அதிலே குழப்பமடைஞ்சு நின்று போயிடாதீங்க. பாபா சொல்கிறாங்க, இதில் நீங்கள் கவனம் வைக்கணுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, படிப்பினுடைய போதை உங்களுக்கு அவ்வளோ இருக்கணும். எப்படி யார் மது அருந்துறாங்களோ அவங்களுக்கு அந்த போதையிலே மிதப்பாங்க, நான் தான் எல்லாத்துக்கும் ராஜான்னு. யாருக்காவது நஷ்டம் ஆகிடுச்சுன்னா கூட அவங்க மது அருந்திட்டாங்கன்னா அந்த நஷ்டத்தோட ஒரு துக்கமே இருக்காது, நான் உலகத்துக்கே ராஜான்னு இருப்பாங்க. அதுபோல் உங்களுக்கு இந்த ஞான ரத்னங்களினுடைய போதை அவ்வளவு இருக்கணுங்கிற. அப்போ தான் நீங்கள் மலர்ந்த முகத்தோடு இருக்க முடியலன்னா நீங்கள் வாடி போனவர்களாக ஆகிடணும். மேலும் பாபா தான் படிப்பை சொல்லிக் கொடுக்குறாருங்கிற நம்பிக்கை யார் இருக்கோ அவங்க தான் அதிர்ஷ்டசாலிங்க. அவங்க தான் படித்து உயர்ந்த பதவி அடைய முடியும். இல்லை வராங்க ஆனால் சந்தேகம் இருக்குது, யார் பகவான் தான் சொல்லிக் கொடுக்குறாரா, கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, இல்லை நிறைய இருக்குது ஆனால் கொஞ்சம் இல்லை 20%னா அப்போ நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். பகவான் படிப்பிக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலன்னா அவங்களுக்கு எந்த பிராப்தியும் கிடையாது, எந்த பதவியும் அடைய முடியாது. அப்படிப்பட்டவங்கள அதிர்ஷ்டம் இல்லாதவங்கன்னு தான்
சொல்ல முடியுங்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, குலத்துக்கு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. ஏதாவது தவறு செஞ்சாலும் பாபா கிட்ட சொல்லிவிடுங்க. அப்போ பாபா கரெக்டாக டைரக்ஷன் கொடுப்பாரு. பிரம்மா பாபா கிட்ட கூட மறைச்சிடலாம், சிவ பாபா கிட்ட எப்படி மறைக்க முடியும்? அதனால் எல்லாமே பாபா கிட்ட சொல்லுங்கள். அப்போ அறிவுரை எடுத்துக்கொண்டு நீங்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியும். திரும்ப எழுந்து நின்றுங்க. அடிக்கடி மாயா கிட்ட அடி வாங்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் மயக்கம் போட்டுருவீங்க, அந்த ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் போயிடும். அதனால் இதிலலாம் கவனம் வைங்கன்னு சொல்கிறார். வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 20/12/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்தால் சதா மகிழ்ச்சி நிறைந்த மலர்ந்த முகத்தோடு இருப்பீர்கள். தந்தையின் உதவியும் கிடைத்து கொண்டே இருக்கும். ஒரு பொழுதும் குழப்பமடையவே மாட்டீர்கள். கேள்வி: குழந்தைகள், நீங்கள் இறை மாணவ வாழ்க்கையை எப்படிப்பட்ட நஷாவோடு, போதையுடன் கழிக்க வேண்டும்? பதில்: நாம் இந்த படிப்பின் மூலம் இளவரசனாக இளவரசியாக ஆகின்றோம். இந்த போதை சதா இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை சிரித்து கொண்டு விளையாடிக்கொண்டு ஞான நடனம் ஆடிக்கொண்டு கழிக்க வேண்டும். சதா வாரிசாகி மலராக ஆவதற்கான முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது இளவரசன் இளவரசியாக ஆவதற்கான கல்லூரியாகும். இங்கு படிக்கவும் படிப்பிக்கவும் வேண்டும். பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் ராஜாவாக ஆக முடியும். தந்தை படிப்பிக்கிறார், அவர் படிப்பதற்கு அவசியமில்லை. பாடல்: குழந்தை பருவத்தின் நாட்களை மறந்து விடாதீர்கள். ஓம் சாந்தி. இந்த பாடல் குறிப்பாக குழந்தைகளுக்கு உரியதாகும். அதாவது நமக்காக. எந்த குழந்தை பருவம் ஞான வாழ்க்கைக்கு வந்த பிறகு அந்த ஆரம்ப நிலையை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா அப்போ பாபா மேலே நமக்கு அவ்வளோ அன்பு இருக்கும். யாரையும் பார்க்க மாட்டோம் நாம். அந்த ஒரு போதை, படிப்பு மேலே போதை, முயற்சி செய்வதில் போதை, சுய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய அக்கறை, இதெல்லாமே ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். அதனால தான் பாபா அதை ஒரு பொழுதும் மறக்காதீங்கிற. சினிமா பாடலாக இருந்தாலும் சில பாடல்கள் குழந்தைகளுக்கு உரியதாகும். அந்த காலத்தில் சாக்கார முரளி இருந்தபோது பிரம்மா பாபா முரளிக்கு முன்னாடி சினிமா பாட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் போடுவார். ஆனால் அந்த பாட்டு கூட நமக்கு அது கரெக்டாக இருக்கும். ஞானம் நிறைந்த கருத்துக்கள் இருக்கும். யார் திறமையான குழந்தைகளோ அவர்களுக்கு அந்த பாடல்களை கேட்கும் நேரத்தில் அதனுடைய அர்த்தத்தை தன்னுடைய மனதில் கொண்டு வர முடியும். தந்தை என்னுடைய செல்லமான குழந்தைகளே என்று அழைத்து புரிய வைக்கின்றார். அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் ரொம்ப அன்பாக கற்றுக் கொடுக்குறாரு பாபா. ஏனென்றால் நீங்கள் குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். அவரும் பகவானாக இல்லை, நம்மளும் பக்தர்களாக இல்லை. அவர் அப்பாவாயிட்டார், நாமும் குழந்தைகளாயிட்டோம். அப்போ குழந்தைக்கு எப்படி புரிய வைப்பாங்க? எல்லாமே அன்பாக தான் புரிய வைப்பாங்க. எப்பொழுது குழந்தைகள் ஆகின்றீர்களோ அப்பொழுதுதான் தந்தையின் ஆஸ்தி நினைவில் வரும். குழந்தையாகவே ஆகவில்லை என்றால் நினைவு செய்தாக வேண்டும் என்றது புத்தியில் இருக்காது. நாம் எதிர்காலத்தில் பாபாவின் ஆஸ்தியை அடைவோம் என்ற நினைவு இப்பொழுது குழந்தைகளுக்கு இருக்கிறது. இல்லை, இப்போ படிக்கிறோம், பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குது. எதிர்காலத்தில் சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியும் கிடைக்குது. இதுதான் ராஜயோகமாகும், பிரஜா யோகம் இல்லை. ராஜா ஆகிறதுக்கு, உயர்ந்த நிலை அடைகிறதுக்கு படிக்கிறோம். நாம் எதிர்காலத்தில் இளவரசனாக இளவரசியாக ஆகின்றோம். நாம் அவருடைய குழந்தைகள். மற்றபடி உற்றார் உறவினர்கள் ஆகிய அனைவரையும் இப்பொழுது மறக்க வேண்டும். நான் இப்போ பரமாத்மாவோட குழந்தை, ஆத்மா, இந்த சிந்தனை இருந்தால் போதுங்கிற. மற்றபடி இப்போ நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தங்கள் இதெல்லாம் மறந்துடுங்க. நான் ஒரு பரமாத்மாவோட குழந்தை, ஆத்மா. என்னுடைய ஆஸ்தியை நான் என்னுடைய அப்பா கிட்டேருந்து எடுக்கணும். ஒருவரை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. இந்த முயற்சி நம்ம கண்டிப்பாக செய்யணும். எனக்கு என்ன வேணுமோ எல்லாமே கொடுக்கறதுக்கு பாபா வந்திருக்கார். அப்போ அந்த ஒருவரை நினைவு செய்ய வேண்டும். சரீரத்தின் நினைவு கூட வரக்கூடாது. இந்த உடலை நம்ம நினச்சோன்னா நம்ம யாருங்கிறது இந்த பிறவியோட விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். இந்த உடலாக நம்மளை பார்த்தோன்னா நான் அம்மாவா அப்பாவா
இல்லை யாருக்கு நான் கணவன், மனைவி, சகோதரன் இந்த மாதிரிலாம் நினைவு வரும். ஆத்மா அப்படின்னா இதெல்லாம் மறந்துடும். தேக அபிமானத்தை விட்டு ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். தேக அபிமானம் வருவதன் மூலம் அநேக விதமான வேண்டாத எண்ணங்கள் தலைகீழாக ஆக்கிவிடுகிறது. நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு மலர்ந்த மலராக இருப்பீர்கள். தேவையில்லாத எண்ணங்களை விடணும்னா ஆத்மா அப்படிங்கிற உணர்வில் இருக்கணும். அப்போ இந்த பலவிதமான வீணான எண்ணங்கள்லேருந்து நம்ம விலகிடுவோம். மேலும் மலர்கள் போல இருக்க முடியும். நினைவை மறப்பதினால் வாடிய மலராக ஆகிவிடுகின்றீர்கள். எப்போ பாபாவை மறந்துட்டோம் இல்லை ஆத்ம உணர்வை மறந்துட்டோனாலும் வாடிய மலராக ஆயிடுறோம். தைரியமுள்ள குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி நிச்சயமாக இருக்கும். குழந்தையாக ஆகவே இல்லை என்றால் தந்தை எந்த விஷயத்திற்காக உதவி செய்வார் இல்லையா? அப்போ பக்தியில் பாபா எப்படி உதவி செய்ய முடியும்? எல்லாமே தேக அபிமானத்திலே நம்ம இருக்கோம். ஆனால் இப்பயும் நம்ம அதிலே இருந்தோன்னா அவர் எப்படி உதவி செய்வார்? அதனால் இப்போ நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆகுங்க. ஒவ்வொரு அடியிலையும் பாபாவோட ஹெல்ப் கிடைக்கும். ஏனென்றால் அவர்களுடைய தாய் தந்தை மாயா ராவணனாக இருக்கின்றார். யார் தேகாபிமானத்தில் இருக்காங்களோ. ஆகவே அவர்கள் மூலமாக கீழே வருவதற்கான உதவி தான் கிடைக்கும். யார் மூலமாக? ராவணன் இருந்தாருன்னா நம்ம கீழே கீழே தான் வந்துட்டுருக்கணும். குழந்தை பருவ நாட்களை மறந்து விடாதீர்கள். ஆகவே இந்த பாடல் குழந்தைகள் உங்களுக்காகவே முற்றிலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எப்போ பாபா குழந்தையானமோ அப்போ எவ்வளோ பாபா பாபான்னு அவ்வளோ அன்பு இருந்தது, எவ்வளோ ஞானம் கேட்கும்போது அவ்வளோ குஷி இருந்தது. அதெல்லாம் மறந்துடாதீங்க. தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்யவில்லை என்றால் இன்று சிரிப்பீர்கள், நாளை மீண்டும் அழ வேண்டியதாக ஆகிவிடும். அதனால் எப்பொழுதுமே பாபா நினைவு இருக்கணும். சில வார்த்தைகள் சரியாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். சில லௌகீக பாட்டு கூட எவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்காங்க. யுத்த மைதானத்தில் இறந்தால் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது கூட சொல்லியிருக்காங்க. லௌகீக்கில் போர் செய்யும்போது போர்க்களத்தில் இறந்துட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் அவங்க போக முடியாது. நாம் தான் இப்போ மாயா கூட யுத்தம் செய்கிறோம். இப்போ இந்த யுத்தத்தில் நம்ம சரீரம் விட்டால் கூட நமக்கு என்ன கிடச்சிரும்? சொர்க்கத்தோட பதவி. ஆனால் இதில் ஹிம்சையான யுத்தத்திற்கான விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம சண்டை 5 விகாரத்தோட. குழந்தைகள், நீங்கள் தந்தையிடமிருந்து சக்தியை அடைந்து மாயாவை வெற்றி பெற வேண்டும். உள்ளுக்குள்ளே இருக்கிறத வெற்றி பெறணும். ஆகவே தந்தையை அவசியம் நினைத்தாக வேண்டும். அவரை நினைக்கலைன்னா மாயா கூட எப்படி போர் செய்ய முடியும்? அப்பொழுதுதான் நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானராக ஆவீர்கள். மாயாவை வெற்றி அடையணும், பாபாவை நினச்சி சக்தியை அடைஞ்சு அப்போ தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். அவர்கள் ஸ்தூலமான ஆயுதங்களை காட்டியுள்ளனர். அவங்க ஸ்தூலமான வாள், வில்லு, அம்பு, கத்தி அதெல்லாம் காமிச்சிட்டாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறார்? இதெல்லாம் ஞானத்தோட அஸ்திர சஸ்திரங்கள் தான் நமக்கு பாபா புரிய வைக்கிறார். ஞானத்தின் வாள், ஞான அம்பு போன்ற வார்த்தையை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர்கள் ஸ்தூலமான ஆயுதங்களை கொடுத்துள்ளனர். எல்லா தேவி தேவர்களோட கையிலையும் ஸ்தூலமான ஆயுதங்கள் இருக்குது. நடைமுறையில் இவை ஞானத்தின் விஷயங்களாக இருக்கின்றது. மற்றபடி இவ்வளவு புஜங்கள் யாருக்கும் கிடையாது. கையில் அத்தனை ஆயுதங்களை வச்சுருக்காங்க. எப்படி அத்தனை கை இருக்க முடியும்? ஆக இது அனைத்துமே யுத்த மைதானமாக இருக்கின்றது. இப்போ நாம் தான் இருக்கோம் போர்க்களத்தில். நினைவு யாத்திரையிலிருந்து சக்தி அடைந்து விகாரங்களின் மீது வெற்றி பெற வேண்டும். தந்தையின் நினைவு மூலம் பிராப்தியின் நினைவு வரும். வாரிசுகள் மட்டுமே பிராப்தியை அடைகின்றனர். வாரிசாக ஆகவில்லை எனில் பிறகு பிரஜையாக ஆகிவிடுவார்கள். மாயாவை வெற்றி அடையணும்னா பாபாவுக்கு வாரிசாக இருக்கணும். வாரிசுனா யார்? முழுமையாக பாபா கிட்டேருந்து பிராப்தியை எடுக்கக்கூடியவங்க. அந்த அளவுக்கு மாயாவை வெற்றி அடைகிறவங்க. இது ராஜயோகமாகும், பிரஜா யோகம் இல்லை. பாபாவை தவிர வேறு யாராலும் இதெல்லாம் புரிய வைக்க முடியாது. நம்ம ராஜயோகம் கற்றுக்கிட்டு ராஜாவும் ஆகலாம், பிரஜாவும் ஆகலாம். நம்ம கையில் தான் இருக்குது. நான் இந்த சாதாரண உடலை ஆதாரமாக எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது என்று தந்தை கூறுகிறார். யார்? பிரம்மாவோட சரீரத்தை. இயற்கையை ஆதாரமாக எடுக்காமல் குழந்தைகள் உங்களுக்கு எப்படி ராஜயோகத்தை கற்றுத்தர முடியும்? நான் உங்களை பார்த்து உங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துக்கு உங்களை மாதிரியே ஒரு உடலில் பிரவேசமானால் தான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியுங்கிற. ஆத்மா சரீரத்தை விட்டு விட்டால் பிறகு எந்த விதமான பேச்சு வார்த்தை எல்லாம் இருக்க முடியாது, பேச முடியாது, பார்க்க முடியாது. உடல் இருந்தால் தான்
ஆத்மா சரீரத்தை எடுத்து குழந்தையாகி வெளியே வந்த பிறகு புத்தி திறக்கப்படும். அது வரைக்கும் ஆத்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. சிறிய குழந்தைகள் தூய்மையானவர்கள், அவர்களிடம் விகாரங்கள் இருக்காது. சன்னியாசிகள் ஏணியில் ஏறி பிறகு கீழே இறங்குகின்றனர். அவங்களும் அடுத்த பிறவி எடுத்தால் விகாரத்தில் தான் எடுக்கணும். தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும். சன்னியாசிகளை யார் ஆகுறாங்க? குடும்ப வாழ்க்கையில் இருக்காங்க, திடீர்னு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு போயிடுறாங்க. குழந்தைகள் என்றாலே தூய்மையானவர்கள். அதனால் சன்னியாசிகளை கூட மகாத்மாக்கள்னு சொல்ல முடியாது. ஆனால் குழந்தைங்க அவங்கள மகாத்மாக்கள், தூய்மையானவர்கள்னு உலகத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு அதை விட்டுட்டு வந்துடுறாங்க, விகாரத்தில் சென்றான. குழந்தைகள் அப்படி கிடையாது. குழந்தைகள் மகாத்மாவுக்கு சமம் என்று கூறப்படுகிறது. குழந்தைகள் நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு இளவரசன் இளவரசியாக ஆவோம் என்று புரிந்துள்ளீர்கள். நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க. இதற்கு முன்பும் நாம் ஆகியிருந்தோம், இப்பொழுதும் மீண்டும் ஆவோம். ஏற்கனவே நான் அப்படி ராஜயோகத்தை படித்து ஆனேன், இப்பயும் நான் ஆவேன். இதுதான் ட்ராமாவில் இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்படியான சிந்தனைகள் மாணவர்களிடம் இருக்கும். நாம் இப்போ மாணவர்களாகவும் இருக்கும், ஸ்டூடெண்ட். யார் குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய புத்தியில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். எதுக்கு படிக்கிறோம்? என்ன பதவி அடையிறதுக்கு படிக்கிறோம்? மேலும் அவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் நம்பிக்கை நிறைந்த மாணவர்களாகவும் இருந்து ஸ்ரீமத் படி நடந்து கொள்வார்கள். நல்ல ஸ்டூடெண்ட்டுனா ஒபீடியண்ட்டாக இருக்கணும் பாபாவுக்கு, டீச்சருக்கு. அதே போல் படித்து நான் இப்படி ஆவேன் நம்பிக்கையும் இருக்கணுங்கிற. இல்லை என்றால் உயர்ந்த பதவி அடைய முடியாது. டீச்சர் படிப்பிக்கின்றார், அவர் படித்து பிறகு படிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்கு சொல்லித்தரார். மற்ற டீச்சர்லாம் அவங்க முதல்ல படித்து அப்புறம் நமக்கு சொல்லித்தரணும். இவர் அந்த மாதிரி படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஞானம்ங்கிறது அதில் கடலாக இருக்கார். அவரை ஞானம் நிறைந்தவர் என்று கூறப்படுகிறது. உலகத்தின் 3 காலம் அதனுடைய ஞானம் வேறு யாருக்குமே தெரியாது. முதலில் அவர் தந்தையாக இருக்கிறார் என்ற நம்பிக்கை வேண்டும். யாருக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லையோ அவர்களுக்குள் என்னால் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியுமா என்று தெரியவில்லையே, இப்படிலாம் அவங்க குழப்பம் என்பது ஏற்படும். எப்பொழுது நீங்கள் தந்தையின் மடியில் வந்தீர்களோ அப்பொழுது விகாரங்களின் வியாதி மிக வேகமாக வெளியேறும் என்று பாபா புரிய வைக்கிறார். முன்னாடி கூட இல்லை, இப்போ நிறைய வருது, கோபம் நிறைய வருது, மோகம் அதிகமாகிடுச்சு, பற்று முன்னாடியை விட எல்லார் மேலேயும் அப்படிலாம் சிலர் சொல்கிறாங்க. ஏன்னா பாபா சொல்கிறாங்க, எப்போ நீங்கள் பாபா குழந்தை ஆயிட்டீங்களோ அந்த விகாரத்தோட வியாதி பொங்கி வெளியே வரும். வந்துட்டேன்னா ஆகிடும். ஆனால் நம்ம மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது, வெளியே போகிறதுக்கு தான் அது வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லாதவங்க இதை புரிஞ்சுக்கிறதுல என்னால் முடியாதோ பாபா சொல்கிறதெல்லாம் கேட்குறது அப்படின்னு குழப்பமாக இருக்காங்க. இந்த மருந்தை சாப்பிட்டால் வியாதி வேகமாக வெளியேறும் என்று வைத்தியர்கள் கூட கூறுவர். இல்லை, நம்ம நாட்டு வைத்தியம்லாம் பார்த்தோன்னா மருந்து சாப்பிட்ட உடனே அந்த வியாதி கொஞ்சம் தூக்கி விடும் அதிகமாகி, ஆனால் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அப்போ அதை கொஞ்சம் நம்ம தாங்கிக்கணும், புரிஞ்சுக்கணுங்கிற. நீங்கள் குழந்தைகளாக ஆனவுடன் தேக அபிமானத்தினுடையது மற்றும் காமம் கோபத்தின் வியாதி அதிகமாகும் என்று தந்தை கூறுகின்றார். இங்கே வந்தவொன்னே அதிகமாகும், இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கிறார். முன்னாடி நான் அப்படியே இல்லையே, இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு கூட நினைக்காதீங்க. அது அப்படி ஆகி தான் சரியாகும். இல்லை என்றால் பரீட்சை எப்படி ஏற்படும்? இல்லையா, உள்ளுக்குள்ளே இருக்கிறது வெளியே வரும். படிக்கிறோன்னா பரீட்சை எழுதி தானே பாஸ் ஆகணும். ஏதாவது குழப்பம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், மனசுடைஞ்சு போயிடாதீங்க. நீங்கள் பலசாலியாகும் பொழுது மாயாவும் வேகமாக தன்னுடைய தாக்குதலை நடத்தும். நீங்கள் குத்து சண்டையில் இருக்கின்றீர்கள், அப்போ குத்து அடி விழுக தானே செய்யும். குழந்தையாகவில்லை என்றால் குத்து சண்டைக்கான விஷயமே இல்லை. அது கூட சண்டை போடுறதுக்கு நேராக நிற்கிறதுனால தான் சண்டை போடுது, அடி விழுகுது. சண்டையே போடலை, அடிமையாக இருந்தால் எதுக்கு அடி விழுக போகுது? அவர்கள் தன்னுடைய குழப்பமான வீணான எண்ணங்களில் மூழ்கி விடுகின்றனர். இதெல்லாம் வருதுன்னா வரதான் செய்யும், எதிர்கொண்டு அதுக்கப்புறம் இதை கடந்து நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறதான் இருக்கணுமே தவிர எனக்கு இது வரவே கூடாது, ஏன் வந்தது, பாபா குழந்தையாயிட்டு எனக்கு ஏன் இப்படி வருதுன்னெலாம் நினைக்காதீங்க. நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, அதனால தான் வருது. எந்த உதவியும் பிறகு கிடைப்பதில்லை. வீணான எண்ணத்தில் போயிட்டாங்க, குழப்பத்தில் போயிட்டாங்க, எனக்கு முன்னாடியை விட ஐயோ எல்லாமே அதிகமாகுதுன்னு நினச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா குழப்பத்தில் இருக்கவங்களுக்கு பாபாவோட உதவி கிடைக்காது. இப்போ புரிஞ்சுக்கணும், நாம் இப்போ நம்ம மாயா கூட சண்டை போடுறோம், எதிர்க்கிறோன்னா அப்போ தான் அவங்க திரும்ப சண்டை போடுவாங்க. அப்போ நம்ம இன்னும் பலசாலியாகி நம்ம அதை சரி பண்ணணுமே தவிர மனசு உடைஞ்சு போகிறதோ குழப்பத்தில் வரதோ இருக்கக்கூடாது. அடிமையாகவே இருக்கும் அப்படின்னா, முயற்சியே செய்யலை அப்படின்னா சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. யார் சண்டையே போடலையோ அவங்க முயற்சியே பண்ணலைன்னு அர்த்தம்.
இதெல்லாம் பாபா புரிய வைக்கின்றார். மம்மா பாபா என்று சொல்கின்றனர். ஆகவே தந்தையின் குழந்தையாக ஆக வேண்டும். பிறகு மனதில் அவர்தான் நம்முடைய ஆன்மீக தந்தை என்பது உறுதியாகிவிடும். மற்றபடி இது யுத்த களமாக, அதாவது போர்க்களமாக இருக்கிறது. நம்மால் இந்த புயலை தாங்கி கொண்டு இருக்க முடியுமா முடியாதா என்ற பயமெல்லாம் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் மாயாவோட புயல் வருதே, மனசில் வீணான எண்ணம் வருதே, கெட்ட எண்ணம் வருதே அப்படின்லாம் நினைக்காதீங்க. அந்த பயம்லாம் வேண்டாம். இதனை பலவீனம் என்று கூறப்படுகிறது. இதெல்லாம் ஏன் வந்ததுன்னு பயப்படக்கூடாது. இப்படிலாம் வருதேன்னு பயப்படக்கூடாது. இந்த விஷயத்தில் சிங்கம் போல இருக்க வேண்டும். இதெல்லாம் வரும், நான் எதிர்கொண்டு இதெல்லாம் வெற்றி அடைவேன் அப்படின்னு தைரியமாக இருக்கணும். முயற்சிக்காக தந்தையிடமிருந்து நல்ல வழிமுறைகளை கேட்க வேண்டும். நிறைய குழந்தைகள் தனது நிலையை எழுதி அனுப்புகின்றனர். தந்தை தான் சான்றிதழ் கொடுக்க வேண்டும், சர்டிஃபிகேட் கொடுக்கணும், யார் எப்படி இருக்கிறாங்க. இவரிடம் நீங்கள் மறைத்தாலும் சிவபாபாவிடம் மறைக்க முடியாது. பிரம்மா பாபா கிட்ட மறைச்சிடலாம், சிவபாபா கிட்ட மறைக்க முடியுமா? முடியாது. நிறைய பேர் மறைக்கின்றனர், ஆனால் அவரிடம் எதையும் மறைக்க முடியாது. சிவபாபா கிட்ட மறைக்க முடியாது. நல்லவற்றின் பலன் நல்லதாகவும் கெட்டவற்றின் பலன் கெட்டதாகவும் கிடைக்கும். என்ன செய்கிறோமோ அது நமக்கு கிடைக்க போகுது. மறைச்சு என்ன பண்ணுறது? சத்தியுகம் திரேதாயுகத்தில் அனைத்தும் நல்லதாகவே கிடைக்கும். இல்லை, எல்லா பலனும் நல்லதாக தான் அங்கே இருக்கும் சத்தியுகம் திரேதாயுகத்தில். ஏன்னா சத்தியுகம் திரேதாயுகத்தில் நல்லது மட்டும்தான் இருக்கும், கெட்டதுன்னு ஒன்று இருக்காது. அதனால் நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் இவை அனைத்தும் இங்கு தான் ஏற்படுகிறது. இரவு பகல் அப்படின்னு எல்லாமே இங்கே தான் இருக்குது. பாவம் புண்ணியம் அங்கே இல்லை. அங்கு தானம் புண்ணியம் செய்யப்படுவதில்லை. அங்கு பிராப்தியின் அனுபவம் மட்டுமே இருக்கும். அங்கு அப்படி இருக்கும்போது இங்கு நாம் முற்றிலும் அர்ப்பணமாவதால் பாபா 21 பிறவிகளுக்கு அதனுடைய பலனை திருப்ப கொடுக்கின்றார். இப்போ நம்ம இதெல்லாம் செய்கிறதுனால தான் அவ்வளோ பலன் கிடைக்குது. தந்தையை பின்பற்ற வேண்டும். தலைகீழான காரியம் செய்தால் தந்தைக்கு அவப்பெயர் ஏற்பட்டுவிடும், பாபாவோட பெயர் கெட்டுடும். எனவே அறிவுரை தர வேண்டியதாக இருக்கிறது. அதனால தான் பாபா இதெல்லாம் வரும், நீங்களாம் புரிஞ்சுக்கோங்கன்னு எல்லாம் அறிவுரை சொல்கிறார். ஞானம் அன்பு நிறைந்தவராக ஆக வேண்டும். ஞானம் நிறைஞ்சவங்களா அன்பு நிறைஞ்சவங்களா இருக்கணும். ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா படிப்பிக்கின்றார். ஞானமும் வேணும், அதே போல் அன்பும் இருக்கணும். பிறகு நாமும் மற்றவங்களுக்கு படிப்பிக்க வேண்டும். சத்தியமான பிராமணர்கள் சத்தியமான கீதையை கூற வேண்டும். மற்றவங்களுக்கு உண்மையான கீதையை நீங்கள் தான் சொல்லணும். வேறு எந்த சாஸ்திரங்களின் விஷயமும் இங்கு இல்லை. முக்கியமானது கீதை. மற்றபடி அனைத்து சாஸ்திரங்களும் அதனுடைய குழந்தைகள். அதன் மூலம் யாருக்கும் எந்த நன்மையும் ஏற்படுவதில்லை. அதனால தான் பக்தியில் கீழே வந்துட்டோம். நம்ம செஞ்சு யாரும் என்னை அடைவதில்லை. பக்தி செஞ்சு யாரும் பாபாவை அடையலை. நான் தான் மீண்டும் சகஜ ஞானம் சகஜ யோகத்தை கற்றுத்தருகின்றேன். அனைத்து சாஸ்திரங்களும் உயர்ந்தது கீதை. அந்த உண்மையான கீதை மூலமாக தான் பிராப்தி கிடைக்கிறது. கிருஷ்ணருக்கும் கூட கீதை மூலமாக தான் பிராப்தி கிடைத்தது. கிருஷ்ணரா எப்படி ஆனார்? இதை படித்து தான் ஆனார். கீதையின் தந்தை படைப்பவர் பலனை தருகின்றார். மற்றபடி கீதை சாஸ்திரத்தால், அதாவது சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய பக்தி மார்க்கத்தோட கீதையை படித்து பலனை அடைய முடியாது. படைப்பவர் ஒருவரே, மற்ற அனைத்தும் அவருடைய படைப்புகள் தான். முதல் நம்பர் சாஸ்திரம் கீதையாக இருக்கின்றது. பிறகு உருவாகக்கூடிய அனைத்து சாஸ்திரங்களினால் எந்த பலனும் ஏற்படாது. அதெல்லாம் மனுஷங்க படைச்சது. பலன் நேரில் வரும் பொழுது தான் கிடைக்கிறது. பகவான் நேரில் சொல்லக்கூடிய கீதையில தான் பலன். முக்திக்கான பலன் அனைவருக்கும் கிடைத்தாக வேண்டும். எல்லாருமே முக்திக்கு போகணும். பிறப்பிறப்பிலேருந்து விலகி கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் இருக்கணும். சொர்க்கத்தின் ஆஸ்தி என்பது யார் எவ்வளவு படிக்கின்றார்களோ அவ்வளவு கிடைக்கும். அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். தந்தை நேரில் படிப்பிக்கின்றார். எதுவரை யார் படிப்பிக்கின்றார்கள் என்ற நம்பிக்கை இல்லையோ அவர்களால் என்ன புரிந்து கொள்ள முடியும்? பகவான் தான் படிப்பிக்கிறாருங்கிறதே புரிஞ்சுக்கலைன்னா அவங்களுக்கு என்ன பலன் அடைவாங்க? என்ன பலனை அவர்கள் அடைந்து விடுவார்கள்? இருந்தாலும் மீண்டும் தந்தையிடமிருந்து ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றனர். சிலர் இங்கே வராங்க, படிக்கிறாங்க, ஆனால் பகவான் தான் சொல்லிக் கொடுக்குறாருன்னு தெரியாமே படிச்சுட்ருக்குறாங்க. இருந்தாலும் மீண்டும் அவங்க ஞானத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஞானம் அழியாது. எவ்வளவு சுகம் கிடைக்கிறதோ அதனை மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். எவ்வளோ புரிஞ்சுக்கிறாங்களோ மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. பிரஜைகளை உருவாக்கினால் அவர்கள் தான் ராஜாவாக ஆவார்கள். அதெல்லாம் புரிய வச்சு அவங்களையும் தாரணை செய்ய வச்சாதான் ராஜா ஆக முடியும். நம்முடையது மாணவ வாழ்க்கை, ஸ்டூடெண்ட் லைஃப்ங்கிற. சிரித்து கொண்டு விளையாடி கொண்டு ஞானத்தின் நடனம் ஆடிக்கொண்டு நாம் இளவரசனாக ஆவோம். ஸ்டூடெண்ட் லைஃப் தான் பெஸ்ட் லைஃப்னு சொல்லுவாங்க, சிறந்த வாழ்க்கைன்னு. அப்போ இதில் ரொம்ப குஷியாக படிக்கணும், ஞானத்தோட டான்ஸ் பண்ணுங்கிற. நாம் இளவரசனாக ஆவோம் என மாணவர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி அதிகமாகும். படித்து நம்ம இவ்வளோ உயர்ந்தவங்களாக ஆகிறோன்னா அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இது
இளவரசன் இளவரசி ஆவதற்கான கல்லூரி ஆகும். இது ஒரு காலேஜுங்கிறார். அங்கு இளவரசன் இளவரசி படிப்பதற்கு தனித்தனியாக கல்லூரி இருக்கும். விமானத்தில் சென்று வருவார்கள். இளவரசிகளுக்கு தனியாக இருக்குமா, இளவரசர்களுக்கு தனியாக இருக்குமா? தனித்தனியாக விமானத்தில் போவாங்க. அங்கு விமானங்கள் மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும். ஒரு பொழுதும் அதில் எந்த விதமான குழப்பமும் எந்த விதமான அதில் கோளாறும் ஏற்படாது. எந்த மிஸ்டேக்கும் நடக்காது, கெட்டு போகாது விமானம். எந்த வகையிலும் விபத்தும் ஏற்படாது. இவை அனைத்தும் புரிந்து கொள்ள விஷயங்கள் ஆகும் இல்லையா? அங்கே எதுவுமே தப்பாக போகிறதுக்கு சான்ஸே இல்லை. ட்ராமாவே அப்படிதான். எதுவுமே தப்பாகாது, எதுவுமே கெடாது, எதுவுமே எந்த விதமான ஒரு தவறுமே அங்கே நடக்க முடியாது. அதுதான் அந்த சொர்க்கம்னு சொல்லப்படுறது. அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கிற. முதலில் தந்தையிடம் முழுமையான புத்தியின் தொடர்பை வைத்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ஒரு சைடு. என்ன செய்யணுங்கிறார் பாபா? புத்தியின் தொடர்பை ஒரு பாபா கிட்ட வைங்க. அடுத்ததாக தந்தையிடம் அனைத்து விஷயங்களையும் கூறிவிட வேண்டும். இதை மறைக்காதீங்க. அதாவது யாரெல்லாம் உள்ளிலிருந்து மொட்டுகளாக ஆகியுள்ளனர், தந்தையிடம் முழு சம்பந்தமும் வைத்து கொள்ள வேண்டும். அப்பா, டீச்சர், குரு எல்லாமாவும் அவரை நம்ம பார்க்கணும். பிறகு டீச்சர் ரூபத்தில் வழிகாட்டுதல் கொடுப்பார். நீங்கள் டீச்சராக பார்த்தீங்கன்னா என்னென்ன வழிகாட்டணுமோ, கரெக்ட் எது தப்பு எது எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். முழு சம்பந்தமும் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ எல்லா விதமான சம்பந்தமும் பாபா கிட்டே இருக்கணும். யார் வாரிசாகி மலராக ஆகக்கூடிய முயற்சி செய்கின்றனர் எல்லாம் பாபா பார்க்குறார். முள்ளிலிருந்து மொட்டாக ஆகி பிறகு மலராக ஆக வேண்டும். அப்பொழுது தான் குழந்தையாக முடியும். இல்லை என்றால் மொட்டாகவே இருந்து பிரஜைகளாக ஆகிவிடுவார்கள். தாரணை செய்யலைன்னா அப்படி தான் ஆக முடியும். இப்பொழுது யார் எவ்வாறு முயற்சி செய்கிறார்களோ அவ்வாறு பதவியை அடைவார்கள். ஒருவர் முயற்சி செய்தால் அவருடைய வாளை பிடித்து கொண்டு நாமும் அடைந்து விடலாம் என்பது இல்லை. இப்போ வீட்டில் 4 பேர் ஞானத்தில் இருக்காங்க. ஒருத்தர் நல்லா யோகா பண்ணுறாங்க, தாரணை செய்கிறாங்க, பாபா சொல்கிற ஸ்ரீமத் கடைப்பிடிக்கிறாங்க. சரி, அவங்க நல்லா பண்ணட்டும், நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்லாம் நினச்சா நமக்கு உயர்ந்த நிலை அடையுமா? யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். யாரோட வாழையும் பிடிச்சிட்டு நம்ம போக முடியாது. அவங்கவுங்க முயற்சியை அவங்கவுங்க தான் செய்யணுங்கிற. பாரதவாசிகள் அவ்வாறெல்லாம் புரிந்துள்ளனர். அவ்வாறு வாழை பிடித்து செல்வதற்கான விஷயமெல்லாம் இல்லை. வீட்டில் ஒருத்தர் புண்ணியம் செஞ்சால் எல்லாருக்கும் கிடைச்சிரும், அம்மா அப்பா சேர்த்து வைக்கிற புண்ணியம் குழந்தைங்களுக்கு கிடைக்கும் அப்படிலாம் இங்கே இல்லைங்கிறார். யார் செய்கின்றார்களோ அவர்களே அடைவார்கள். யார் முயற்சி செய்கின்றார்களோ 21 வம்சங்களுக்கும் பிராப்தி என்பது உருவாகும். முதுமை அவசியம் ஏற்படும், திடீர் மரணம் ஏற்படாது. எங்கள் சத்தியுகத்துலேயும் சரி. ஆனால் முதுமைனா என்ன? வயசாகும், ஆனால் இளமையாக பார்க்குறதுக்கு தெரிவாங்க. ஆனால் அங்கே அகால மரணம்லாம் இருக்காது. எவ்வளோ மிகப்பெரிய பதவியாக இருக்கிறது. இவனருடைய அதிர்ஷ்டம் இப்படிப்பட்டது உங்களுக்கு உருவாகி இருக்கிறது. இப்போ பாபா சொல்கிறாங்க, மற்றவர்களை பார்க்கும்போது தெரியும் இவங்களுக்கு எவ்வளோ அதிர்ஷ்டம் உருவாயிருக்கு, வாரிசாக ஆகிவிட்டார்கள். இதெல்லாம் தந்தை புரிந்து கொள்கிறார். இப்பொழுது நீங்கள் முயற்சியாளர்களாக இருக்கின்றீர்கள். இப்போ நீங்கள் புருஷார்த்தம் பண்ணுறீங்க. முயற்சி செய்யும் பொழுது பாபாவிடம் சில குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா இம்மாதிரி தடைகள் எல்லாம் வருகின்றது, இவ்வாறு ஏற்படுகிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒவ்வொருவரும் கணக்குகளை கொடுக்க வேண்டும். இவ்வளவு உழைப்பு வேற சத்சங்கங்களில் ஏற்படுவதில்லை. இவ்வளோ நமக்கு மேலே முயற்சி பண்ணணுங்கிற வேறு எந்த சத்சங்கத்தில் அப்படி இல்லை. வருவாங்க, நல்ல விஷயம்னு காதில் கேட்பாங்க, போயிடுவாங்க. இப்படி தான் இருக்கணும், இதை முயற்சி பண்ணணும், கோவப்படக்கூடாது, விகாரத்தில் போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் முயற்சி தன் மேலே பண்ண மாட்டாங்க. இங்கே மட்டும்தான் நீங்கள் பண்ணுறீங்க. பாபா சின்னஞ்சிறு குழந்தைகளை கூட செய்தியாளராக ஆக்கிவிட்டார். சின்ன 8 வயசில் கூட தாதிகள்லாம் பாபாவோட செய்தியை சொன்னாங்க. யுத்த களத்தில் செய்தியை கொண்டு செல்பவர்கள் தேவை அல்லவா? இதுவும் யுத்த மைதானமாக இருக்கிறது. இங்கு நீங்கள் நேரில் கேட்கும் பொழுது மிகவும் நன்றாக இருக்கிறது. மதுபனில் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. வெளியே சென்று விட்டால் நாரைகளின் சகவாசம் ஏற்பட்டு விடுகிறது. என்ன பண்ணுறது? நம்ம அன்னப்பறவையாக இருந்தாலும் நம்ம போய் அப்படி தான் இருக்க வேண்டியதாக இருக்குது உலகத்தில், நாரைகள் கூட. எனவே மகிழ்ச்சியும் மறைந்து விடுகிறது. மதுபனில் இருக்க ஒரு குஷியே இருக்கிறது இல்லை. அங்கே மாயாவின் பாதிப்பு இருக்கிறது அல்லவா? எனவே நீங்கள் அவ்வளவு பக்காவாக ஆக வேண்டும். உலகத்துக்கு நடுவில் இருந்துட்டு, குடும்பத்தில் நடுவில் இருந்துட்டு நீங்கள் முயற்சி பண்ணணுன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறார். பாபா எவ்வளோ அன்போடு படிப்பிக்கின்றார், எவ்வளோ வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். ஆக நல்லது நல்லது என்று கூறி பிறகு வராமல் மறைந்து விடுகின்றனர். சிலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வர்றதில்லை. அவ்வாறு நிறைய பேர் இருக்கின்றனர். மிகவும் ஒரு சிலர் மட்டுமே உறுதியாக நிற்கின்றனர். ஆனால் வராங்க, கேட்குறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்புறம் போயிடுறாங்க. இங்கே ஞானத்தின் நஷா, அதாவது போதை அவசியமாக இருக்க வேண்டும். ஞானத்தை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கணும்? அவ்வளோ அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு குஷி.
இல்லையா? அதில் வந்து ஆர்வம்ங்கிறது இருக்கணுங்கிறார் பாபா. அந்த போதை இருக்கணும். மது அருந்தினால் எவ்வளோ போதை ஏற்படுகிறது அல்லவா, இல்லையா? யார் வந்து குடிக்கிறாங்களோ அந்த போதையிலே இருப்பாங்க, உலகமே மறந்துடும். அதுபோல் ஞானத்தோட போதை உங்களுக்கு இருக்கணுங்கிறார். யாராவது திவாலாகி விட்டாலும் கூட மது அருந்தினால் வேகமாக அவர்களுடைய நஷா அதிகமாகி தன்னைத்தான் ராஜாக்கெல்லாம் ராஜா என்று புரிந்து கொள்வார்கள். நான் தான் உலகத்தில் ராஜான்னு மிதந்துட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த போதை மாதிரி உங்களுக்கு இங்கே இருக்கணுங்கிறேன். இங்கு குழந்தைகளுக்கு ஞான அமிர்தம் தினமும் கிடைக்கிறது. தாரணை செய்வதற்காக நாளுக்கு நாள் நிறைய விஷயங்கள் பாபா கூறுகின்றார். ஆக புத்தியின் பூட்டு இதனால் திறந்து விடுகிறது. எனவே முரளியை எப்படியாவது படித்தாக வேண்டும். முரளி படிக்கிறத விட்டோன்னா அவ்வளவுதான். அதுதான் நமக்கு போதையை கொடுக்கக்கூடியது. எப்படி கீதையை தினந்தோறும் படிக்கின்றார்கள் அல்லவா, பக்தியில் கூட செய்கிறாங்க. இங்கும் தினமும் தந்தையிடம் வந்து படித்தாக வேண்டும். பிரம்மா பாபா பக்தியிலே தினமும் கீதை புக் எடுத்து படிப்பார், இந்த சாஸ்திரத்தை. இப்போ நாம் பகவான் சொல்லக்கூடிய டைரக்டான இந்த கீதையை டெய்லி படிக்கணும் இல்லையா? என்னுடைய முன்னேற்றம் ஏற்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? வந்து கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? முரளி டெய்லி கேட்கணும். யாருக்கு இவர் நம்முடைய தந்தை என்ற முழு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் வருவார்கள். முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றேன் நிச்சய புத்தி ஏற்படுவதற்காக என்பதல்ல. நம்பிக்கை என்பது ஒன்று தான், அதில் சதவீதம் கிடையாது. பாபா கிட்ட எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் டெய்லி என்னால் வர முடியல அப்படின்னு சொன்னால், நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக வரும். இன்னொன்று, நம்பிக்கையில் பர்சன்டேஜ் கிடையாது. நான் 50% நம்புகிறேன், இல்லை 80% நம்புகிறேன், ஆனால் 20% அப்படின்னா அப்போ 80% நம்புகிறோன்னு சொல்ல முடியாது. நம்பிக்கைனா ஒன்று 100% நம்பிக்கை, இல்லை அப்படின்னா இல்லை. இதில் சதவீதம்லாம் சொல்ல முடியாதுங்கிறார் பாபா. ஒருத்தரை நம்புகிறோன்னா ஒன்று நம்புகிறோம், இல்லை நம்பலை, அப்படி தான் சொல்ல முடியும். பர்சன்டேஜ் சொல்ல முடியாதுங்கிறார் பாபா. தான் சொல்கிறாங்க, நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், நம்பிக்கை புத்தி ஏற்படுவதற்கு அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. தந்தை ஒருவர் தான், அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. இங்கு ஆயிரக்கணக்கானோர் வந்து படிக்கின்றனர். ஆனாலும் எப்படி நம்புவது என்று கேட்டால் அவர்களே அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் என்று கூறப்படுகிறது. நிறைய பேர் வராங்க, படிக்கிறாங்கன்னா பகவான் தான் சொல்லிக் கொடுக்குறான்னு எப்படி நம்புறது? சொர்க்கத்துக்கு நம்ம போக போகிறோன்னு எப்படி நம்புறது? அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்கிற நம்பிக்கையே வரலைன்னா அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும்? தந்தையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்பவர்களே அதிர்ஷ்டசாலி. யாராவது ராஜா என்னுடைய படிப்பில் அவர்கள் எவ்வளோ உயர்ந்தவர்களாக இருந்தால்தானே ராஜாவாக ஆக முடியும். பாபா சொல்கிறாங்க தான், யாராவது ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய மடியில் குழந்தையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அவருடைய மடியில் சென்றதும் நம்பிக்கை வரும் அல்லவா? எப்படி நம்புவது என்று கூற மாட்டார்கள். ஒரு ராஜா யாராவது குழந்தைய தத்தெடுத்துக்கிறாங்க, இப்போ தத்தெடுக்கும் போதே அந்த குழந்தைக்கு நம்பிக்கை இருக்கணும், நம்ம ராஜாவோட மடிக்கு போகிறோம், உயர்ந்த ஒரு மனிதர்கிட்ட நம்ம போகிறோம், பதவியில் இருக்க போகிறோம். இல்லை போன பிறகு தான் நம்ம நம்பணும்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. இதுதான் ராஜயோகம். தந்தை சொர்க்கத்தை படைப்பவர், அவர் சொர்க்கத்தின் எஜமானராக நம்மை ஆக்குகிறார். நம்பிக்கை இல்லை என்றால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. பிறகு யார் என்ன செய்ய முடியும்? பகவானே ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் பிறகு முயற்சி எவ்வாறு செய்ய முடியும்? இங்கே நல்ல விஷயம் சொல்லித்தராங்கன்னு நம்ம வர முடியாது. பகவான் படிப்பிக்கிறாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும், நம்பிக்கை இருக்கணுங்கிற. அவர்கள் தடுமாறிக்கொண்டே இருப்பார்கள் இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னா முயற்சியும் செய்ய முடியாது, தடுமாறிட்டு இருப்பாங்க. எல்லையற்ற தந்தையிடமிருந்து பாரதவாசிகளுக்கு கல்ப கல்பத்தினுடைய சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. சொர்க்கத்தில் மட்டுமே தேவதைகள் இருப்பார்கள். கலியுகத்தில் ராஜ்யம் என்பதே இல்லை. பிரஜைகள் மேல் ராஜ்யம் செய்கின்றனர் அல்லவா? அழுக்கான உலகத்தை சுத்தமான உலகமாக தந்தை தான் ஆக்க முடியும், வேறு யார் ஆக்க முடியும்? அதிர்ஷ்டம் இல்லை என்றால் இதெல்லாம் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இங்கு அனைத்தும் சகஜமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். லக்ஷ்மி நாராயண் ராஜ்யத்தின் ஆஸ்தியை எப்பொழுது அடைந்தார்கள்? அவங்க எப்போ அடைஞ்சாங்க லக்ஷ்மி நாராயண் அந்த பதவியை? அவர்களுடைய முன்னாடி பிறவியில் தானே அதிசயமாக இருக்கின்றதல்லவா? முன்னாடி பிறவியில் தானே அவங்க வந்து அடைஞ்சிருக்கணும். அவசியம் அப்படிப்பட்ட கர்மத்தை செய்து தான் அதற்கான பலனை அடைந்திருக்கிறார்கள். அவ்வளோ உயர்ந்த பதவி கிடச்சிருக்குன்னா அவ்வளோ உயர்ந்த கர்மத்தை முயற்சியை பண்ணியிருப்பாங்க, அதனால தானே அடைஞ்சிருக்காங்க. இப்பொழுது நரகமாக இருக்கின்றது. எனவே சிரேஷ்டமான கர்மம் மற்றும் ராஜயோகத்தை தந்தையை தவிர வேறு யாராலும் கற்றுத்தர முடியாது. இப்பொழுது அனைவருக்கும் கடைசி பிறவியாகும். தந்தை ராஜயோகத்தை கற்றுத்தருகின்றார். துவாபரிகத்தில் ராஜயோகம் கற்றுத்தர முடியாது, கலியுக கடைசியில் வந்தால் கற்றுத்தராரு. துவாபரிகத்திற்கு பிறகு சத்தியுகம் வர முடியாதல்லவா? பகவான் வந்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு, கீதையை சொல்லி கொடுத்துட்டாரு. அப்படின்னா அடுத்த யுகம் என்ன வரும்? துவாபரிகத்தை விட கீழே கலியுகமாக வரும் இல்லை இல்லையா? சத்தியுகம் தானே வரணும். இப்போ பக்தியில் துவாபரிகத்திலே சொல்லிட்டாருன்னா அது தப்பாயிடுது இல்லையா?
இங்கு மிகவும் நன்றாக புரிந்து கொண்டு செல்கின்றனர். இதெல்லாம் பாபா நமக்கு நல்லா புரிய வைக்கிறாரு. சிலர் வெளியே சென்றவுடன் அப்படியே காலியாகி விடுகின்றனர். புத்தியிலிருந்து பறந்துருது. எவ்வாறு பெட்டியில் ஓட்டை இருந்தால் ரத்தினங்கள் வெளியேறிவிடும் அல்லவா, அது போல புத்தியிலிருந்து போயிடுதுங்கிறார். அதுபோல ஞானத்தை கேட்டு பிறகு விகாரத்தில் சென்று விட்டால் எல்லாமே அழிந்துவிடும். புத்தி மூலம் ஞான ரத்தினங்களை நிறைப்பதால் சுத்தமாகும். பாபா உழைப்பு தொடர்ந்து செய்து பிறகு விழுந்து விட்டோம் என்று எழுதுகின்றனர். பாபா அவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், ஆனாலும் விழுந்துட்டேன் விகாரத்தில்னு சொல்கிறாங்க. வீழ்வதின் மூலம் தனக்கும் குலத்திற்கும் கலங்கத்தை ஏற்படுத்துகின்றனர். அதிர்ஷ்டத்தை கெடுத்து கொள்கின்றனர். வீட்டில் கூட குழந்தைகள் அவ்வாறு தலைகீழான காரியத்தை செய்தால் இப்படிப்பட்ட குழந்தை இறந்தால் கூட நல்லது என்று பெற்றோர்கள் கூறுவார்கள். ஆக இந்த எல்லையற்ற தந்தையும் கூறுகின்றார், குலத்திற்கு கலங்கத்தை ஏற்படுத்த வேண்டாம். விகாரங்களை தானமாக கொடுத்த பிறகு மீண்டும் பெற்றுக்கொண்டால் பதவி தாழ்ந்துவிடும். முயற்சி செய்து வெற்றி அடைய வேண்டும். பாபா கொடுத்துட்டோன்னா திரும்பி வாங்காதீங்க. விகாரத்தில் போக மாட்டேன்னு சொல்லிட்டிங்கன்னா எப்பொழுதுமே போகாதீங்க. மாயாவுடைய அடி விழுந்தால் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும். அப்படியே விட்டுறாதீங்க, எழுந்து நிற்க வேண்டும். அடிக்கடி அடி வாங்கி தோல்வி அடைந்தால் மூர்ச்சை அடைந்து விட்டு மயங்கி போயிடுவீங்கிற. அதுக்குன்னு ஒரு தடவை எந்திரிச்சு நிற்கலாம். அடிக்கடி விகாரத்தில் போயிட்டே இருந்தீங்க, அடிக்கடி தவறு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க, திரும்பி எழுந்து நிற்க முடியுமா? அந்த ஸ்ட்ரென்த்து போயிடும், அப்படியே மயங்கிட வேண்டியதான். தந்தை புரிய வைத்தாலும் சிலர் நிலையாக மாறாமலே இருக்கிறார்கள். மாயா மிகவும் சக்தி நிறைந்ததாக இருக்கிறது. தூய்மையாக இருப்பதற்கான வாக்குறுதி எடுத்த பிறகும் விழுந்து விட்டால் பலமாக அடி கிடைத்துவிடும். தூய்மையின் மூலமாகவே கரை சேர முடியும். தூய்மை இருந்த பொழுதுதான் பாரதம் ஜொலித்து கொண்டிருந்தது. இப்பொழுது ஆழ்ந்த இருளாக ஆகிவிட்டது. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, இந்த யுத்த மைதானத்தில் மாயாவை கண்டு பயப்படக்கூடாது. தந்தையிடமிருந்து முயற்சிக்காக நல்ல வழிமுறைகளை கேட்டு பெற வேண்டும். நம்பிக்கைக்குரிய கீழ்ப்படிதலான குழந்தைகளாகி ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, ஆன்மீக நஷாவில் இருப்பதற்காக தினமும் ஞான அமிர்தத்தை பருக வேண்டும். தினமும் முரளி படிக்க வேண்டும். அதிர்ஷ்டசாலி ஆவதற்கு தந்தை மீது ஒரு பொழுதும் சந்தேகம் வரக்கூடாது. வரதானம், பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்யக்கூடிய கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. பிரம்மா பாபா இருந்த போது தான், அதாவது சரீரத்தில் இருந்த போதே கர்மம் செஞ்சார், ஆனால் அந்த பந்தனத்திலேருந்து விலகி இருந்தார். எல்லா பொறுப்பும் இருந்தது அவருக்கு, ஆனால் எந்த பந்தனமும் இல்லாமல் இருந்தார். அப்படி நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஜீவன் முக்தா இருந்தார். பிரம்மா பாபா காரியங்கள் செய்தாலும் கர்மத்தின் பந்தனங்களில் மாட்டிக்கொள்ளவில்லை. சம்பந்தங்களில் வந்தாலும் சம்பந்தங்களின் பந்தனங்களில் மாட்டிக்கொள்ளவில்லை. அவர் செல்வம் மற்றும் சாதனங்களின் பந்தனங்களிலிருந்தும் முக்தியாக இருந்தார். எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. பொறுப்பு இருந்தது, கடமை இருந்தது, எல்லாரையும் அன்பாக பார்த்துக்கிட்டார். அவர் கூட 300 பேர் இருந்தாங்க குழந்தைகள். ஆனாலும் யார் மேலேயும் அவருக்கு பற்று கிடையாது, எந்த பந்தனமும் இல்லை. பிஸ்னஸ் இருந்தது, அதையும் விட்டுட்டார். பணம் இருந்தது, எல்லாத்தையும் பாபாவுக்கு ட்ரஸ்டி ஆக்கி 4 சிஸ்டர்ஸை எழுதி வச்சிட்டார். அப்போ எந்த பந்தனமும் பாபாவுக்கு இல்லை, எல்லாத்தையுமே விட்டுட்டார். அப்படி பாபா எல்லா சாதனம் வசதிகள், கடைசியில் பாபா ஒரு குடிசையில் தான் இருந்தார். குழந்தைகளெல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கில் தங்க வச்சார். பாபா ஒரு குடியில் தான் இருந்தார். அப்போ பாபா எல்லா பந்தனத்திலேருந்து முக்தியாக இருந்தார். பொறுப்புகளை கவனித்து கொண்டிருந்தாலும் ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்தார். எல்லா பொறுப்பும் 300 பேரையும் பார்த்துக்கணும், வளர்க்கணும், ஆன்மீக படிப்பை கற்றுக் கொடுக்கணும், வரக்கூடிய எதிர்ப்பை சமாளிக்கணும், எல்லாத்தையும் காப்பாற்றணும். இதெல்லாம் இருந்தால் கூட எதுவுமே அவருக்கு சுமையாயில்லை. எதுவுமே என்னோடது இல்லை, எல்லாம் பாபாவோட சேவை, பாபாவோட பொறுப்பு, பாபாவோட குழந்தைங்க. அப்படி பார்த்தனால எந்த ஒரு பந்தனமும் இல்லாமல் இருந்தார். இவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள். எந்த ஒரு கடந்த கால கணக்கு வழக்கு என்ற பந்தனத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. என்னோடதுன்னு எங்கே வருதோ பந்தனம் வந்துடும். சன்ஸ்காரம், சுபாவம், பாதிப்பு மற்றும் அழுத்தங்கள் என்ற பந்தனத்தில் வரக்கூடாது. இவ்வளோ பொறுப்பு இருக்குது எனக்கு, என்ன பண்ணுறது, சுமையாக தானே இருக்கும், ப்ரெஷராக தானே இருக்கும் அப்படின்னு பந்தனத்தை எடுத்துக்காதீங்க.
இல்லையா? அப்படி எல்லாத்துலேருந்து பிரம்மா பாபா எப்படி விலகி இருந்து ஆனால் எல்லாமே பார்த்துக்கிட்டாரு செஞ்சாரோ, நீங்களும் அதே போல் இருங்க. சன்ஸ்கார சுபாவத்தோட ஒரு பந்தனமும் இருக்கக்கூடாது. என்ன பண்ணுறது, என்னோடய சுபாவத்தை மாற்றிக்க முடியல, சன்ஸ்காரத்தை விட முடியல, என்ன பண்ணுறது, என்னோடய நேச்சர் அப்படி இருக்குது அப்படின்னு அந்த பந்தனத்துலேயும் மாட்டிக்காதீங்க. அப்பொழுது தான் கர்ம பந்தன முக்த் ஜீவன் முக்த் என்று சொல்ல முடியும். ஸ்லோகன்: தமோ குண வாயு மண்டலத்திலும் தன்னை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டுமென்றால் சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்க்கும் பயிற்சி செய்யுங்கள். இப்போ எப்படி பகவான் எல்லாத்தையும் சாட்சியாக இருந்து பார்க்குறார், என்ன நடந்தாலும் அதனுடைய தாக்கத்தில் பாதிப்பில் வரமாட்டார். ஆனால் அவர் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்வார். அதே போல தான் இந்த உலகத்தில் நாலா பக்கமும் ரொம்ப தமோ குணமான கீழான வாயு மண்டலம் இருக்குது. எல்லா விகாரங்களும் நிறைஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும், தன்னை பார்த்துக்கணும், தன்னை பாதுகாத்து கொள்ளணும். அதிலிருந்துனா சாட்சியாக இருங்க. எதனுடைய தாக்கத்திலையும் இது இப்படி நடக்குது அப்படி நடக்குது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னா தாக்கத்தில் போகாமல் சாட்சியாக ட்ராமாவோட கடைசி நிலையில் இதெல்லாம் அதிகமாக தான் இருக்கும். அதர்மம் உச்சகட்டத்துக்கு போகும்னு தானே சொல்லியிருக்காங்க இல்லையா? பாபா தானே சொல்கிறாரு. இப்போ எல்லாமே உச்சக்கட்டத்துக்கு போகும். உலகம் அப்படி தான் ஆகும். நீங்கள் சாட்சியாக இருந்து பார்த்து தன்னை காப்பாற்றிக்கோங்க. அச்சா. ஓம் சாந்தி.